வாக்காள வல்லல்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இந்திய ஆட்சி பணியில இருந்து ஒரு IAS ஆபீசரா இருந்து இந்த ஆட்சி பணி கூட வேணாம், நாட்டு மக்களுக்காக சேவை பண்ணணும். ஒரு பாசிச பாஜக ஒரு கொடூர ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி இந்தியா முழுக்க வருது. சிறந்த ஆட்சியாளர்கள் சிறப்பாக ஆட்சி செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டம் இந்த தேர்தல்ங்கிறது வாழ்வா சாவாங்கிற தேர்தல் போர். இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண தேர்தல் அல்ல, 5க்கும் 10க்கும் போடுற வாக்கு போடுற தேர்தலும் அல்ல. ஏன்னா நம்ம எதிர்காலத்துல எந்த அளவுக்கு வளர்ந்து வரப்போறோம், நம்மளுடைய வாழ்வாதாரமும் வாழ்வியல் உரிமைகளும் எந்த அளவுக்கு உயரப்போகுது அப்படிங்கறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல். இத பொதுமக்கள் தெளிவா சிந்திக்கணும். பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா 3ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5ஆவதுல பப்ளிக் எக்ஸாம், 8ஆவதுல பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரி போட்டு ஸ்கூல்ல இருக்கிற டிராப் அவுட்டை வந்து அதிகம் பண்றாங்க. அதனால உங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கல்லூரிக்கு போக முடியாது. இவங்க எல்லாம் கூலி தொழிலாளிகள் தான் உருவாங்குவாங்க. இந்த கூலி தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா GST வரி 28% போட்டிருக்காங்க. கார்பரேட் நிறுவனத்துக்கு தான் 36% டாக்ஸ். ஆனா ஒரு காமன் மேன் 100 ரூபாய்க்கு வாங்கும் போது அவன் 28 ரூபாய் வரி கட்டணும். இது ரொம்ப கொடுமையான